நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இங்க பாருங்க, அங்க கண்ணாடி உடைஞ்சிருக்கு. அட ஆமா. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க இங்கேயே இருங்க, நான் சுவாமிஜி ரூமுக்கு போய் பார்த்துட்டு வரேன். என்ன பண்றது? ஒன்றும் பிரச்சனை சந்தியா, என்கிட்ட இருக்க வேற ஒரு வழி இருக்கு. என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நம்ம கிட்ட இப்ப நிறைய நேரம் இல்ல. சுவாமிஜி இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துருவாருங்க. என்னங்க ஸ்டோர் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்க என்ன பண்றீங்க? கொஞ்சம் இருங்க சந்தியா. என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க இருந்து எப்படி நம்மளால அந்த ரூமை பார்க்க முடியுங்க? சந்தியா, நம்ம வீட்டுக்கு ஒரு மாடி மட்டும் இருந்தப்போ இந்த இடத்துல தான் அம்மாவோட ரூமுக்கு வெளிச்சம் போறதுக்காக நாங்க ரெடி பண்ணி வச்சிருந்தோம் சந்தியா. 2வது மாடி கட்டினதுக்கு அப்புறம் இந்த இடத்த ஸ்டோர் ரூம் ஆக்கிட்டோம். இப்போ இந்த கல்லை எடுக்க முடியுதான்னு நான் பாக்குறேன். ஒரு நிமிஷம். ஓம் நம சிவாய. 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 என்னது? அவரோட குரலை முதல்லயே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப சுவாமிஜி எங்க? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் தோன்றி எழுந்திருக்காமே. ஓம் நம சிவாய. அதனால அந்த இடத்துல ஒரு பெரிய டெம்பிள் கட்ட போறாங்களாமே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வதந்திகளை கிளப்பி விடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்க கண்டுக்க வேண்டாம். உங்ககிட்ட நான் முதல்லயே சொன்ன மாதிரி அந்த இடத்துல நாங்க பெரிய மால் தான் கட்ட போறோம். நான் உங்களுக்கு உறுதியா ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க சரியான ஆட்களோட தான் நண்பர்களா சேர்ந்திருக்கிறீங்க. சரியான நேரத்துல தான் நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களோட நேரம் இனிமே ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஒரு மனுஷன் கையில என்ன இருக்குது? எல்லாத்தையும் முடிவு செய்யறது அந்த கடவுள் தானே. ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சீக்கிரத்துல நீங்க பெரிய ராஜாவாக போறீங்க. Thanks a lot. Thank you so much, Mr. Oh sorry. உங்க ஃபர்ஸ்ட் நேம் நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். கோவிந்த். கோவிந்தலால். Thank you so much, Mr. Govindalal. We'll speak soon, okay? Thank you. Bye bye. Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om
இந்த ரத்தம் எங்கேருந்து இங்க வந்து விழுந்தது? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அப்படின்னா அப்ப நீங்க சந்தேகப்பட்டதெல்லாம் சரிதான் சந்தியா. இவர் சுவாமிஜியே கிடையாது. கோவிந்தலாலுங்கிற பேரை மாத்தி வச்சு ஃப்ராட் வேலை பண்றான். கடவுள் மேல மக்கள் வச்சிருக்கிற பக்தியை வச்சு இவன் எல்லார்கிட்டையும் விளையாடிட்டு இருக்கான். மக்களை ஏமாத்துறான். இவன் சிவபக்தனே கிடையாது. வெறும் பணத்துக்கு தான் இவன் பக்தன். வேஷம் போட்டுக்கிட்டு மக்களோட பலவீனத்தை வச்சு சம்பாதிச்சு அதுல குளிர் காஞ்சுக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா சந்தியா? உங்க காலேஜில் ஒண்ணுங்க கோவில்லாம் ஒன்றும் கட்ட போறதில்ல, ஷாப்பிங் மால் தான் கட்ட போறோனுங்க. இதை நிச்சயமா நாம் நடக்க விடக்கூடாது சந்தியா. நம்ம இப்பவே போய் எல்லார்கிட்டையும் இவனை பத்தி சொல்லணும். இந்த சுவாமிஜியோட வேஷத்தை கிழிக்கணும். இவன் தலை நிமிர்ந்து நடக்கவே கூடாது. என் கூட வாங்க சந்தியா. எனக்கு நில்லுங்க. என்னங்க, இங்க இருக்கிற கூட்டத்தை நீங்க பாத்தீங்களா? எங்களோட பக்தியை நீங்க இவ்வளவு தூரம் பாத்தீங்கல்ல? என்னங்க, இவங்க எல்லாருமே அந்த சுவாமிஜி தான் கடவுள்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம போய் உண்மையை சொன்னாலும் அவங்க யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த சுவாமிஜி எல்லாரும் ஏமாத்துறாருன்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. பிராண்டன் சொன்னாலும் சரி, நிச்சயமா அதை யாரும் நம்ப மாட்டாங்க. ஏனுங்க, இப்ப வரைக்கும் நமக்கு 2 விஷயம் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. முதல் விஷயம், இந்த சுவாமிஜியோட உண்மையான பேர் கோவிந்தலால். 2வது விஷயம், அங்க இருக்கிற காலேஜ் அடிச்சுட்டு அங்க கோவில் கட்ட போறதில்ல, ஷாப்பிங் மால் தான் கட்ட போறாங்க. ஆனா ஆனா இங்க இருக்கிறவங்க கிட்ட நம்ம அதை சொன்னாலும் யாரும் அதை நம்ப மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது சந்தியா? இவனை இப்படியே விட்டுலான்னு சொல்றீங்களா? விலை மதிப்பு இல்லாத படிக்கிற இடத்துல இவனுங்க ஷாப்பிங் மாலை கட்டி எத்தனை பேர் படிக்க போறானுங்க? இல்லைங்க, அவரை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லணும்னா நம்ம முதல்ல சொல்லிருக்கலாம்ல. இங்க பாருங்க, இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லாமே ரொம்ப ஜாக்கிரதையா தானங்க பண்ணிருக்கோம். அதனாலதான் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராம இருக்கு. அதனால இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணாலும் அதை நம்ம ரொம்ப யோசிச்சுதாங்க பண்ணணும். அதே நேரம் ரொம்ப ஜாக்கிரதையாவும் பண்ணணும். அதுவும் இல்லாம நான் ஏற்கனவே பிராண்டன் கிட்ட சொல்லி அந்த டீலோட கான்ட்ராக்டை நான் எனக்கு மெயில் பண்ண சொல்லியிருக்கேன். அது வந்துடுச்சுனாலே அந்த சுவாமிஜியை பத்தி நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஆனா அது நம்ம கைக்கு வர கொஞ்சம் டைம் ஆகுமே சந்தியா. இந்த சுவாமிஜி கோவில் கட்டுறதுக்கு முதல் கல்ல இன்னைக்கு ஸ்தாபனம் பண்ண போறேன்னாரு. இன்னைக்கு சாயந்தரம். நீங்க சொல்றதும் சரிதான் எனக்கு தோணுதுங்க. அப்படின்னு நமக்கு இன்னும் அதிக நேரம் இல்லைங்க. நம்ம எது பண்ணணும்னு நினைச்சாலும் அதை நம்ம சீக்கிரமா பண்ணி ஆகணும். நீங்க கொஞ்சம் என் கூட வாங்கல, வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, அண்ணனும் அண்ணியும் சொல்லாம கொள்ளாம எங்க போனாங்கன்னே தெரியல. இப்பதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா அவங்க என் ஃபோன் எடுக்கல. பொண்டாட்டிய பத்தி யோசிக்கிறத விட்டாதானே குடும்பத்தை பத்தி யோசிக்க முடியும். அவன் பொண்டாட்டிக்கு தும்மல் வந்திருக்கும், அதனால அவ பின்னாடியே ஓடி போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவளுக்கு என்ன ஆனாலும் தான் இவனுக்கு பொறுக்காதே. ஓம் நம சிவாய. 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 இங்க பாருங்க பக்தர்களே, இன்னைக்கு நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் நல்ல நாள். இந்த நாளுக்காகத்தான் நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம்.
இன்னைக்கு இங்க கட்ட போற சிவன் கோயிலுக்கான முதல் கல்ல ஸ்தாபனம் பண்ண போறோம். இன்னைக்கு இங்க மூலக்கல்ல ஸ்தாபனம் பண்ற அதிர்ஷ்டத்தை பெற்று இருக்கிறது யாருன்னா ரொம்ப பெரிய சிவபக்தையான சரோஜா அம்மாவுக்கு தான் இந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. அம்மா, உங்களோட புனிதமான கைகளால இந்த மூலக்கல்ல நீங்க தொட்டு அதை இங்க வைங்க. எல்லாரும் சொல்லுங்க, சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. போலீஸ் எதுக்கு இங்க வராங்க? மன்னிச்சிருங்க சுவாமிஜி, ஆனா அந்த மூலக்கல்ல பதிக்க முடியாது சுவாமிஜி. உங்களுக்கு எதிராக கோர்ட்ல இருந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம். பக்தர்கள் எல்லாருமே நீங்க எப்படி அவமானப்படுத்தலாம்? அசிங்கப்படுத்துறீங்க. இதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். இதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம். கோயிலை கட்டியே ஆகணும். கோயிலை கட்டியே ஆகணும். நீங்க இப்படி செய்ய நாங்க விட மாட்டோம். எல்லாரும் அமைதியா இருங்க. முதல்ல அமைதியா இருங்க. ஒரு புண்ணிய காரியத்தை செய்யும் போது ஏன் இப்படி வந்து தடங்கல் பண்றீங்க? நாங்க எல்லாருமே இங்க ஒரு சிவன் கோயில் கட்டணும்னு நினைக்கிறோம். இதுல எந்த குற்றமும் கிடையாதே. நாங்க எந்த தப்பான வேலையும் செய்யல. சுவாமிஜி, சரி எது தப்புதுன்னு கோர்ட்டே முடிவு பண்ணிட்டோம். கோர்ட்ல நிச்சயமா காலேஜ மூடியே ஆகணும்னு சொல்லி எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. அங்க நிச்சயம் நியாயம் கிடைக்கும். இந்த இடம் இன்னும் உங்க பேருக்கு வரல. கோர்ட்ல இந்த கேஸ் முழுமையா பினிஷ் ஆகிற வரைக்கும் இந்த இடத்துல கோவில் கட்டுறதுக்கு நீங்க எந்த வேலைகளையும் ஆரம்பிக்கவே முடியாது. இதுக்கு நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். எங்களோட பக்தியை நீங்க இப்படி அசிங்கப்படுத்த கூடாது. நீங்க இப்படி செய்யக்கூடாது. நீங்க இப்படி செய்யக்கூடாது. நாங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டோம். பக்தர்களே அமைதியா இருங்க. கோபப்படுறது நமக்கு நல்லது கிடையாது. எப்போதும் நம்ம அமைதியா இருக்கணும். நியாயமும் நேர்மையும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நாங்க எல்லாருமே சன்னியாசிங்க. அதனால நம்ம கடவுள் மேல பக்தியா இருக்கணும், அமைதியா இருக்கணும். அதுவும் இல்லாம இவங்க கிட்ட எல்லாம் நாம பேசி என்ன நடக்க போகுது? கடவுள் நம்பிக்கையே இல்லாம வாழ்றவங்க கிட்ட பேசுறதுல அர்த்தமே இல்லை. என்னோட பக்தியை பத்தியும் என்னோட நம்பிக்கையை பத்தியும் பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. என்ன நீ என்ன பேசுறீங்க நீங்க? இதே நான் திருப்பி உங்களை சொன்னாலும் அது தப்பு இருக்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா மிஸ்டர் கோவிந்த்லால்? என்ன சந்தியா இது?
ஏதோ நீ கொஞ்சம் படிச்சவதான், அதுக்காக அந்த கடவுளை விட நீ பெரியவளாயிட்டதா உனக்கு நீயே நினைச்சுக்கிட்டியா என்ன? என்ன பண்ற? அந்த கடவுள் மாதிரி இருக்கிறவர் தான் இந்த சுவாமிஜி. இவர் அவமானப்படுத்துறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? படிப்புங்கிறது 4 நல்ல விஷயங்களை சொல்லி தரத்துக்கு மட்டும்தான். பெரியவங்களை இப்படி அவமானப்படுத்துறதுக்கு கிடையாது. இப்ப நீ என்ன சொன்ன? இந்த சுவாமிஜி மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னேல்ல? நான் சொல்றேன் சந்தியா, நான் சொல்றேன், எனக்கு இந்த சுவாமிஜி மேல முழு நம்பிக்கை இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும், பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே இந்த சுவாமிஜிய முழு மனசோட நம்புறாங்க. அந்த கடவுள் உனக்கு 2 காதையும் 2 கண்ணையும் கொடுத்திருக்காருல்ல, அத வச்சு நீ பாரு, அப்புறம் கேட்கவும் செய். இங்க இருக்கிற ஒருத்தர் கூட உனக்கு சாதகமா பேச மாட்டாங்க. ஏன்னா உண்மை என்னன்னு உங்களுக்கும் தெரியாது, இவங்களுக்கும் தெரியாது. அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்னு போதும் சந்தியா, போதும் நிறுத்து சந்தியா, போதும் நிறுத்து. உண்மை எது பொய் எதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ படிக்கிற காலேஜ மூடிட்டாங்க, உன்னோட படிப்பு நின்னு போயிடும்ங்கிறதுக்காக இப்படி ஒரு புது நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கல. அத்தை, நான் பேசாத சந்தியா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னும் எதுவும் கையை மீறி போகல. போமா, நீ உடனே போய் இந்த கோர்ட் ஆர்டரை ரத்து பண்ணிட்டு வா. தயவு செஞ்சு ரத்து பண்ணிடு. சுவாமிஜிக்கு உண்மையிலே ரொம்ப பெரிய மனசு. ஏதோ சின்ன பொண்ணுன்னு நினைச்சு அவர் நிச்சயம் உன்னை மன்னிச்சிருவாரு. போமா சந்தியா, போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, போ. ஏன் இன்னும் இப்படி நின்னுட்டு இருக்க? போ, போமா, போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, போ. அந்த ஆர்டரை வாபஸ் வாங்கிக்க. அத்தை, தயவு பண்ணி நீங்க என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஆனா இவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கவே மாட்டேன். அப்படின்னா சரி சந்தியா, நீ இவர்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டல்ல? ஒரு மருமக என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு மாமியார் தான் பொறுப்பேத்துக்கணும். அதனால உனக்கு பதிலா நானே மன்னிப்பு கேட்கிறேன். சுவாமிஜி, வேண்டாம் அத்தை. என்னோட மருமக இன்னைக்கு உங்களை அவமானப்படுத்திட்டா. அதுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அது என்னன்னா, என் மருமகளுக்கு ரொம்ப படிச்சவங்கிற திமிரு அதிகம். அவளால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. அவளோட தப்பு என்னன்னு உணர மாட்டா. ஆனா சுவாமிஜி, எனக்கு நல்லா தெரியும், என்னைக்கு இவ உங்களை பத்தி புரிஞ்சுக்கிறாளோ அன்னைக்கு இதுக்கு பரிகாரம் செய்ய முடியாம ரொம்ப கஷ்டப்படுவா. அப்பதான் இவளுக்கு புரிய வரும், அந்த கடவுளை விட இவளோட ஆணவம் பெருசு இல்லைன்றது புரிய வரும். ஆனா தயவு செஞ்சு என் மருமகளை மன்னிச்சிருங்க. இங்க நடந்தது எதுவுமே சரியில்லை, எல்லாமே தப்பா நடக்குதேம்மா. இது எதுவுமே நல்லது கிடையாது. கடவுளுக்காக இங்க கோயில் கட்டணும்னு நினைச்சோம், ஆனா உங்க மருமக இந்த காரியத்தையே தடுத்துட்டா. இவங்க பெரிய பாவத்தை பண்ணிருக்கிறாங்க. உங்க மருமக அவமானப்படுத்தினது என்ன கிடையாதுமா,
உங்க மருமக அந்த கடவுள் அந்த சிவனையே அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. எனக்கு எதுவுமே புரியலம்மா. உங்க மருமக பண்ணிருக்கிற பாவத்துக்காக நாம என்னெல்லாம் அனுபவிக்க போறோமோ தெரியல. சுவாமிஜி 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 சொன்னா கேளுங்க சுவாமிஜி. ஐயோ சுவாமிஜி, எல்லாரும் மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, என் மருமகளை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க.